ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு வீட்லயே மார்பிள் கேக் தான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நல்லா சாஃப்ட்டா, பஃபியா வரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேக் செய்ய தேவையான பொருட்கள்: சர்க்கரை, மைதா, பேக்கிங் பவுடர், எண்ணெய், பால், கொக்கோ பவுடர், மில்க் பவுடர், வெனிலா எசன்ஸ், 1 1/2 கப் மைதா மாவு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. ஒன்றா ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஒரு 3 வாட்டி. நல்லா சலிச்சோன்னா நல்லாயிருக்கும், கேக் பஃபியாக வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 3 முட்டையை உடச்சி அதில் ஊற்றிக்கலாம். முட்டையோட ஓடுலாம் விழாமல் பொறுமையாக தட்டி எடுத்துக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். பீட்டரில் பீட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை விஸ்க் வச்சும் பீட் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா பீட் பண்ணியாச்சு. சர்க்கரை வந்து ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணிக்கலாம். மீதி இருந்த சர்க்கரையும் சேர்த்துட்டேன். பீட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக க்ரீமியாக வரட்டும், வெயிட் பண்ணுவோம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். நான் வந்து கொஞ்சம் சின்ன பவுலாக எடுத்ததுனால பவுலை மாற்றிக்கிறேன். பவுலை மாற்றிட்டேன். 1/2 கப் பால் எடுத்திருக்கேன். 1/2 கப் எண்ணெய், சன்ஃப்ளவர் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். மறுபடியும் பீட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சலிச்சு வச்ச மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுற நேரத்தில் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 நிமிஷத்துக்கு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டரை 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்து மில்க் பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரு சைடு வந்து கொக்கோ பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரெண்டுமே ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கலர் டபுள் கலர் வரணும்ல, அதனால் 2ஆக பிரித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கேக் டின்னில் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். நான் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கூப் இதுன்னா வெண்ணிலானா, ஒரு ஸ்கூப் வந்து சாக்லேட். அதே மாதிரி மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி முடிச்சாச்சு. இப்போ ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். மார்பிள் கேக்கு இதான் முக்கியமான ஸ்டெப்ஸு. இந்த மாதிரி நம்ம லைன் போடுறது தான் அடியில் வந்து கேக் வந்து டிசைனாக வந்திருக்கும். ப்ரீ ஹீட் பண்ணி வச்ச அவனில் கேக் டின் வச்சிடலாம். 180 டிகிரியில் 35 மினிட்ஸ் வச்சுருக்கேன். டபுள் ராடும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். கேக் ரெடி ஆகிடுச்சு. ஆறவும் வச்சுட்டேன். 1 ஹவர் ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் கேக்கை கட் பண்ணலாம். பட்டர் பேப்பர் எடுத்துடுறேன். மேல் லேயர் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருந்தது. மற்றபடி கேக்லாம் டேஸ்ட்லாம் நல்லா சூப்பராகவே இருந்தது. கேக் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு பாருங்கள். கேக் செஞ்சுட்டேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், சாஃப்டாக இருக்கா? நல்லா சாஃப்டாக இருந்தது. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது. அம்மா சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.